எனது அன்புக்குரிய விக்கிரவாண்டி தொகுதி மக்களே, நான் உங்களுடைய சந்தன வீரப்பனாரின் மூத்த மகள் வித்யா வீரப்பன் பேசுகிறேன். இந்த இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நம்முடைய தங்கை அபிநயா அவர்கள் நிற்கிறாங்க. இந்த ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு இப்போ நம்ம கண் முன்னாடி நடந்துட்டு இருந்திருக்க இந்த நிகழ்வே ஒரு சாட்சி. ரவுடிசம் ஈஸியாக பண்ணுறாங்க. எப்படி தைரியம் வருது? இத்தனை போலீஸ் இருக்கிறாங்க, ஒரு கட்சி இங்கே மீட்டிங் நடத்திட்டு இருக்கு, நம்ம கொள்கை எடுத்து பேசிட்டு இருக்கிறோம், ஸ்கூலு மூடி இருக்க ஸ்கூல் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு வந்துட்டு நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. எப்படி இவ்வளவு தைரியம்? வன்முறையை கையாளுவதற்கு, வன்முறையில் இறங்குவதற்கு எப்படி இவ்வளவு தைரியம் வருகிறது என்று புரியலை. இத்தனை போலீஸ்காரங்க பாதுகாப்புக்கு போட்டு எப்படி ஒரு தனிப்பட்ட நபருக்கு இப்படி ஒரு தைரியம் வருகிறது என்றது புரியல. இப்ப 40 MP ஜெயிச்சிருக்காங்க. அதனால என்ன நல்லது நடந்துச்சு? திரும்ப திரும்ப கொலைகள், கொள்ளைகள், ரவுடிசம் அதிகம். இதை காப்பாத்திக்கிறதுக்கு இப்ப கடைசி நிமிஷத்துல பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கணும். இவங்க பண்ற கான்ட்ராக்ட் அரசியல், என்ன நடந்தாலும் தம்பிகள் யாரும் நாற்காலியை விட்டு எழுந்திருக்க கூடாது. அண்ணனோட உத்தரவு எல்லாம் வந்து உட்காருங்க. எவ்வளோ வம்பிழுத்தாலும் எவ்வளோ பேசினாலும் யாரும் எதிர்வணி ஆற்றக்கூடாது. அமைதியாக உட்காரு, ரோட்டில் யாரும் நிற்கக்கூடாது. என்ன நடந்தாலும் எதிர்வணி ஆற்றக்கூடாது. காவல்துறை பார்த்துக்குவாங்க. தயவுசெய்து உட்காருங்க. யாரும் நிற்கக்கூடாது. என்ன நடந்தாலும் எதிர்வணி ஆற்றக்கூடாது. காவல்துறை பார்த்துக்கோங்க சொல்லிட்டேன். நம்மளாவது இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு எக்ஸாம்பிளா இருப்போமே. நம்மளும் ரவுடிசம்ல இறங்க வேணாம். ஏன்னா நம்ம சித்தப்பா அப்படி நமக்கு சொல்லி கொடுக்கல. போலீஸ் பார்த்துப்பாங்க. புரிஞ்சி தம்பிகள் நடந்துகிட்டு வந்து நம்ம மீட்டிங்கை பார்ப்போம், நம்மளுடைய தேர்தல் பணியை பார்ப்போம். கண்டிப்பா நமக்கே இவ்வளோ கூட்டம் இருக்கிறோம், நமக்கே இந்த மாதிரியான உறுத்தல்கள் அப்படின்னு இருக்கும்போது ஒவ்வொரு ஊர்லயும் வாழ்ற மக்களுக்கு எந்த மாதிரியான சூழல், பாதுகாப்பு அற்ற ஒரு சூழல் தான். அவங்க போடுற ரூல்ஸ் படி வாழணும், அவங்க சொல்ற மாதிரி தான் கேட்கணும், சொல்ற மாதிரி தான் ஓட்டு போடணும், சொல்ற பொருளை தான் வாங்கணும், சொல்ற மாதிரி தான் வாழணும். அப்படி இல்லை அப்படின்னா வாழ்றதுக்கு தகுதி அற்றவங்கன்னு சொல்லி இப்படி நம்ம ஒரு நல்ல கொள்கை எடுத்துட்டு வந்து மக்கள் கிட்ட வைக்கும் போதும் அதை சரியா செய்ய விடாம இடையூறுகள் தான் அதிகமா இருக்கு. எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிற காவல்துறை அன்பர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இப்ப பாத்தீங்கன்னா என் தங்கை மதுவே இல்லாத ஒரு தொகுதியை கிரியேட் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு வில்லேஜ்லயும் போயிட்டு அவங்க சத்தியம் பண்றது, அங்க இருக்க மகளிர் கிட்ட மதுவே இல்லாத ஒரு தொகுதியை நான் உங்களுக்கு செய்து கொடுக்குறேன், உங்களோட சேர்ந்து போராடி நான் அது வென்று காட்டுவேன்னு சொல்றாங்க. இதை விட என்னங்க தேவை? ஒரு 5,000 கொடுப்பாங்களா, 2,000 கொடுப்பாங்களா? அதை கொடுத்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, என் மலையை நீ திருடிக்க, என் ஊரை நீ திருடிக்க, என் மரத்தை வெட்டிக்க, என் மண்ணை வாரி வித்துக்க அப்படின்னு நம்மளும் சேர்ந்து என்ன பண்றோம்? அந்த வெறும் 1,000-500க்காக நம்மளுடைய ஊரு, வளம், நம்மளுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை வித்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மக்கள் எந்த நிலைமையில இருக்கிறாங்க? என்னதான் நாங்க பேசுறத கேட்டாலும் அவங்க கொடுத்தா இவங்க கொடுப்பாங்களா, அவங்க கொடுப்பாங்களா, நாங்களே போய் கேட்கும் போது எவ்வளவு காசு கொடுப்பீங்கன்னு தான் கேட்கறாங்க. அந்த மாதிரியான அவல நிலையில மக்கள் இன்னைக்கு விடப்பட்டிருக்கிறாங்க. இது இப்படியே நீடிச்சா இலங்கையை போலதான் வந்து நம்ம நாடும் மாறும். பொருளாதாரம் என்பது சீர்குலைந்து போகும். ஆகையால் மக்களே சிந்தித்து நம்மளோட வாழ்க்கை இழந்துராம இன்னும் 10 வருடம் இந்த திராவிட திருடர்களிடம் நம்ம வந்து நம்ம நாட்டை கொடுத்தோம் அப்படின்னா தமிழ்நாடு இலங்கையாக மாற வெகு தூரம் ஆகாது.
இதை உணர வேண்டும். இதை உணர்ந்து எங்களை விட்டா வேற வழி இல்லை. நாம் தமிழரை விட்டா மக்களுக்காக நேர்மையா யோசிக்கிற, மக்கள் வாழணும், மக்களுடைய சொத்து பாதுகாக்கப்படணும், மக்களுடைய வாழ்க்கை மேம்படணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய சித்தப்பா, எங்களுடைய நாம் தமிழர்கள் எல்லாம் இல்லாம வேற வழியே கிடையாது தமிழ்நாட்டுக்கு. அந்த சூழல் நிலவிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. மக்கள் இப்பதான் திரும்பி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. இதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் இனிமேல் எல்லாரும். கண்டிப்பா 2026 நம்ம நாட்டை பிடிக்கிறதுக்கு தங்கை அபிநயா ஜெயிக்கிறது ஒரு அச்சீவ்மெண்ட்டா இருக்கும், முதல் ஒரு வெற்றியா இருக்கணும்னு சொல்லி பதிவு பண்ணிக்கிட்டு நன்றாக நம் மேலும் உள்ள தேர்தல் பணிகளை ஆற்ற வேண்டும் என்று இங்கு வந்து இதுவரைக்கும் நம் கட்சிக்கு உழைத்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் மதிய ஜெனிஃபர் அவர்கள்.